ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் சிலபஸில் உள்ள பொருள் அறிதல். அதாவது ஒரு சொல் அதற்கான பொருள். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பொருள் அறிதல். 6ஆம் வகுப்பு. நிருமித்த, உருவாக்கிய, விளைவு, விளைச்சல் அல்லது வளர்ச்சி, சமூகம், மக்கள், குழு, அசதி, சோர்வு, ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு, உள்ளத்தின் அறியாமை, திங்கள், நிலவு, கொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி, கருணை, காணி, நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள், சித்தம், உள்ளம், இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து, மாசற, குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின், ஒப்பிட்டு ஆராய்ந்து, தேசம், நாடு, தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, வற்றாமல், குறையாமல், நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை, ஒப்புரவு, எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்டல், நட்பு கொள்ளுதல், நந்தவனம், பூஞ்சோலை, பண், இசை, பார், உலகம், மல்லெடுத்த, வலிமை பெற்ற, மரம், வீரம், சமர், போர், எக்களிப்பு, பெரும் மகிழ்ச்சி, நல்கும், தரும், களம், கப்பல், கழனி, வயல், ஆழி, கடல்கோள், கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி, மின்னல் வரி, மின்னல் கோடு, அரிச்சுவடி, அகரவரிசை எழுத்துக்கள், மெய், உண்மை, தேசம், நாடு, தண்டருள், குளிர்ந்த கருணை, பணி, தொண்டு, கூர், மிகுதி, எய்தும், கிடைக்கும், செம்மையருக்கு, சான்றோருக்கு, எல்லாரும், எல்லா மக்களும், ஏவல், தொண்டு, அல்லாமல், அதை தவிர, பராபரமே, மேலான பொருளே, சுயம், தனித்தன்மை, உள்ளீடுகள், உள்ளே இருப்பவை, அஞ்சினர், பயந்தனர், கருணை, இரக்கம், வீழும், விழும், ஆகாது, முடியாது, நீள்நிலம், பரந்த உலகம், முற்றும், முழுவதும், மாரி, மலை, கும்பி, வயிறு, பூதளம், பூமி, பார், உலகம். 7ஆம் வகுப்பு சொற்பொருள். ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், குறி, குறிக்கோள், விரதம், நோன்பு, பொழிகிற, தருகின்ற, ஒப்புமை, இணை, முகில், மேகம், அற்புதம், விந்தை, உபகாரி, வள்ளல், ஈன்று, பெற்று, களித்திட, மகிழ்ந்திட, கொம்பு, கிளை, நச்சரவும், விடமுள்ள பாம்பு, அதாவது விஷமுள்ள பாம்பு, அதிமதுரம், மிகுந்த சுவை, விடுதி, தங்கும் இடம், பரவசம், மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல், துக்கம் விசாரித்தல், சிற்றில், சிறு வீடு, யாண்டு, எங்கே, கல் அலை, கற்குகை, ஈன்ற வயிறு, பெற்றெடுத்த வயிறு, சூரன், வீரன், வாரணம், யானை, பொக்கிஷம், செல்வம், பரி, குதிரை, சாஸ்தி, மிகுதி, சிங்காரம், அழகு, விஸ்தாரம், பெரும் பரப்பு, கமுகு, பாக்கு, மதலை, தூண், சென்னி, உச்சி, நெகிழி, தீச்சுடர், உறவுநீர், பெருநீர் பரப்பு, அழுவம், கடல், கரையும், அலைக்கும், வேயா மாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம், உரு, அழகு, வங்கம், கப்பல், போல, பிளக்க, எல், பகல், வங்கூல், காற்று, கோடு உயர், கரை உயர்ந்த, நீகான், நாவாய் ஓட்டுபவன், மாட ஒல்லேரி, கலங்கரை விளக்கம், எத்தனிக்கும், முயலும், பரிதி, கதிரவன், வெர்பு, மலை,
அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலை மேகம் நிகர் சமம் துயின்று இருந்தார் உறங்கி இருந்தார் வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும் பிச்சை கல்வி பெருமாக்கள் படைப்பாளர்கள் வனப்பு அழகு நெடி நாற்றம் பூரிப்பு மகிழ்ச்சி மழலை குழந்தை மேனி உடல் வன்கீரை வளமான கீரை பரி குதிரை முட்டப்போய் முழுதாகச் சென்று கால் வாய்க்கால் குதிரையின் கால் மறித்தல் தடுத்தல் அல்லது மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல். இது மூன்றுக்குமே என்ன பொருள் அப்படின்னா மறித்தல் என்பதன் பொருள். மாரி மலை வறண்டிருந்த வறண்டிருந்த புகவா உணவாக மடமகள் இளமகள் நல்கினாள் கொடுத்தாள் முன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை குழி நில அளவை பெயர் சீலை புடவை ஜான் அதாவது சான் நீட்டல் அளவை பெயர் மடை வயலுக்கு நீர் வரும் வழி மணி முற்றிய நெல் சுழலுதல் உதிர்தல் சும்மாடு பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள் வையம் உலகம் வெய்ய வெப்பக்கதிர் வீசும் சுடர் ஆழியான் ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் இடர் ஆழி துன்பக் கடல் ஆழி என்பதன் பொருள் கடல். சொல் மாலை பாமாலை தகலி அகல் விளக்கு ஞானம் அறிவு நாரணன் திருமால் வித்து விதை நிலன் நிலம் கலை வேண்டாத செடி ஈன பெற பைங்கூழ் பசுமையான பயிர் வன்சொல் கடுஞ்சொல் சாந்தம் அமைதி தாரணி உலகம் மகத்துவம் சிறப்பு தத்துவம் உண்மை பேதங்கள் வேறுபாடுகள் இரக்கம் கருணை. 8ஆம் வகுப்பு சொற்பொருள். நிரந்தரம் காலம் முழுமையும் வன்மொழி வளமிக்க மொழி வைப்பு நிலப்பகுதி இசை புகழ் சூழ்களி அப்படின்னா சூழ்ந்துள்ள அறியாமை என்னும் இருள் தொல்லை துன்பம் இன்னொரு பொருள் பழமை விசும்பு வானம் மரபு வழக்கம் மயக்கம் கலவை திரிதல் மாறுபடுதல் இருதினை உயர்தினை அக்ரிணை செய்யுள் பாட்டு வளாமை தவறாமை தலாள் தழுவுதல் பயன்படுத்துதல் ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் பயிலுதல் படித்தல் ஈரம் இரக்கம் நாணம் வெக்கம் முழவு இசை கருவி செஞ்சொல் திருந்திய சொல் நன்சை நிறைந்த நீர்வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் புன்சை குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வல்லைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் முகில் மேகம் விண்ணம் சேதம் கெடி கலங்கி மிக வருந்தி வாகு சரியாக சம்பிரமுடன் முறையாக காலன் யமன் சேகரம் கூட்டம் நித்த மிகவும் காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று தீர்வன நீங்குபவை திறத்தன தன்மையுடையன உவசமம் அடங்கி இருத்தல் கூற்றவா பிரிவுகளாக நிழல் இகழும் ஒளி பொருந்திய பூனாய் அணிகலன்களை அணிந்தவளை பேர்தற்கு அகற்றுவதற்கு பிணி துன்பம் திரியோக மருந்து 3 யோக மருந்து ஓர்தல் நல்லறிவு தெளிவு நற்காட்சி பிறவார் பிறக்க மாட்டார் நித்தம் நித்தம் நாள்தோறும் வையம் உலகம் மட்டு அளவு பேணுவையில் பாதுகாத்தல் சுண்ட நன்கு திட்டுமுட்டு தடுமாற்றம் கலன் அணிகலன் முற்ற ஒளிர தடம் அடையாளம் அகம்பாவம் செருக்கு பண் இசை கனகச்சுனை பொன்வண்ண நீர்நிலை மதவேலங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பலவை முதிர்ந்த மூங்கில் அளந்தவர் வறியவர் கிளை உறவினர் செராமை வெறுக்காமை பேதையர் அறிவற்றவர் நோன்றல் பொறுத்தல் மறாமை மறவாமை போற்றார் பகைவர் பொறை பொறுமை வாரி வருவாய் என்றாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடு இன்றி ஒட்டாது வாட்டம் இன்றி
வைகுக தங்குக ஓதை ஓசை வெறீஇ அஞ்சி யாணர் புது வருவாய் மறலி காலன் வலிவர் நழுவி ஓடுபவர் கரி யானை விலம் மலைக்குகை தூறு புதர் மண்டுதல் நெருங்குதல் அறுவர் தமிழர் இறைஞ்சினர் வணங்கினர் உடன்றன சினந்து எழுந்தன முளை மலை குகை சீவன் உயிர் சத்தியம் உண்மை சபதம் சூளுரை ஆனந்த தரிசனம் மகிழ்வான காட்சி மோகித்து விரும்பி நமன் யமன் நாணாமை கூசாமல் சித்தம் உள்ளம் உய்மீன் ஈடேறுங்கள் நம்பர் அடியார் ஈயில் வழங்கினார் படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களே உடைய கோயில் பகராய் தருவாய் பராபரம் மேலான பொருள் ஆனந்த வெள்ளம் இன்ப பெருக்கு அறுத்தவருக்கு நீக்கியவருக்கு நிறை மேன்மை அழுக்காறு பொறாமை பொறை பொறுமை மதம் கொள்கை பொச்சாப்பு சோர்வு இகல் பகை மையல் விருப்பம் மண்ணும் நிலை பெற்ற ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சொற்பொருள் அறிதல். தேங்க்யூ.